ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேஜி செட்டப் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கேஜி மேக்கிங்கை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பழைய கேஜி செட்டப். இந்த பழைய கேஜிக்கு குட் பை சொல்லிவிட்டு புது கேஜை செட் பண்ண வேண்டியதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பழைய கேஜை பிரிச்சுட்டு புது கேஜை செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ப்ரீடிங் பேர் விடுற மாதிரி தான் நான் செப்பரேட்டாக கூண்டு செஞ்சுருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற வெடப்புறாக்கு நான் இன்னும் கூண்டு செய்யலை. இன்னும் 1 மாதத்தில் வெடப்புறாக்குன்னு தனியாக நான் கூண்டு செஞ்சுருவேன். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெடப்புறாவையும் குரூப்பாக விடுற மாதிரி தான் நான் கூண்டு செய்ய போகிறேன். அது வரைக்கும் எல்லா வெடப்புறாவும் இந்த கூண்டில் தான் இருக்கும். வெடப்புறாக்கும் வலையில் தான் கூண்டு செய்ய போகிறேன். கூண்டு செஞ்சு எந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறேன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதான் நம்மளுடைய நியூ கேஜி செட்டப். முன்னாடி இருந்த செட்டப்புக்கும் இப்போ இருக்கிற செட்டப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செட்டப்பை பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கேஜும் இந்த செட்டப்பும் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இருந்த 6 ப்ரீடிங் பேரையும் ஒரு கூண்டில் விட்டாச்சு. கீழே இன்னும் 2 கூண்டு ஃப்ரீயாக இருக்குது. அதில் வேறு ஏதாவது 2 பேர் விட வேண்டிதான். ஃபேண்டல் புறா ஒரு பேர் செட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் ஃபேண்டல் புறா ப்ரீடிங்க்கு இந்த சைஸு கூண்டு செட் ஆகாது. அதுக்கு வேறு சைஸில் தான் கூண்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஃபேண்டல் புறாக்கு கூண்டு செய்யும் போது அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். புறாக்கு உட்டில் கூண்டு செய்யாமல் நான் எதுக்கு இந்த வலையில் கூண்டு செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூண்டில் புறாவை மட்டும் இல்லை, இதில் வேறு ஏதாவது நம்ம செட் பண்ணலாம். இதே நான் உட்டில் கூண்டு செஞ்சேன்னா அதில் புறாவை மட்டும்தான் விட முடியும், வேறு எதுவுமே விட முடியாது. ஆனால் இந்த கூண்டை தண்ணி படாத இடத்துல நம்ம செட் பண்ணணும். அதிகமாக தண்ணி படுற இடத்துல இந்த கூண்டை செட் பண்ணி வச்சுருந்தோன்னா சீக்கிரமாகவே துரு பிடிச்சி கூண்டு வீணாயிடும். தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா இந்த கூண்டு நல்ல லைஃப் வரும். அதுக்காக தான் நான் இந்த வலையில் கூண்டு செஞ்சேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எனி டைமும் புறாவை திறந்து வச்சுக்க போகிறதில்ல. அதே போல் கேஜிலே விட்டு புறாவை ப்ரீட் பண்ண போகிறதில்ல. நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் புறாவை திறந்து விடுவேன். இந்த கூண்டும் கீழே இருக்கிற கூண்டும் நான் பஜ்ஜிஸ்க்காக செஞ்சது. மேலே இருக்கிற கூண்டு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். கீழே இருக்கிற கூண்டு ஒரே இதில் பார்ட்டிஷனாக இருக்கும். மேலே இருக்கிற கூண்டில் இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை, கூண்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. கீழே இருக்கிற கூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காடையும் இன்னொரு பக்கம் சேவலையும் நான் விட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு புறா இருந்துச்சுல, அந்த கூண்டு தான் இது. புது கூண்டு பக்கத்தில் இந்த பழைய கூண்டை நான் செட் பண்ணிட்டேன். நான் இந்த கூண்டெல்லாம் செஞ்சு கரெக்டாக 3 வருஷம் ஆகுது. இது கூட பார்த்தீங்கன்னா இதே போல் தனித்தனியாக இல்லாமல் ஒரே இதாகவே நான் இன்னொரு கூண்டு செஞ்சேன். 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த கூண்டை பிரித்து இருக்கிற உட்டை வச்சு கோழிக்காகவும் புறாக்காகவும் பெரிய கூண்டு செஞ்சேன். இப்போ வெடப்புறாலாம் இருக்குல்ல, அந்த கூண்டு தான் அது. கீழே இருக்கிற கூண்டில் 4 பக்கமாக நான் காலு ஃபிட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, வெடப்புறாக்காக ஒரு பெரிய கூண்டு செய்ய போகிறேன்னு. பெரிய கூண்டு செஞ்சு இந்த கூண்டு மேலே தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். மேலே இருக்கிற கூண்டை நான் ஃபிட் பண்ணல, சும்மா தான் மேலே வச்சுருக்கேன். புறாவை தனித்தனியாக செட் பண்ணாமல் ஒரே இடத்துல செட் பண்ணி வச்சுருந்தேன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 பேர் முட்டையில் இருந்தாங்க. இப்போ ஒரு பேர் மட்டும்தான் முட்டையில் இருக்காங்க. இன்னொரு பேர் முட்டை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கூண்டுலேருந்து புது கூண்டுக்கு மாற்றும் போது இந்த பேர் இவங்க முட்டையில் உக்காந்துட்டாங்க. சாக்லேட் ஒயிட் பேர் இருக்குல்ல, அவங்க முட்டையில் உட்காரல. நானும் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டேன், முட்டையில் உட்காரல. ஒரு முட்டையை உடச்சிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ணேன், அந்த முட்டையை எடுத்து இவங்க முட்டை கூடயே நான் கலந்து வச்சுட்டேன். இப்போ இவங்கக்கிட்ட 4 முட்டை இருக்குது. 4 முட்டையிலையும் இவங்க நல்லா அடக்காக்குறாங்க. அது எப்படி 4 முட்டை இருக்கும், ஒரு முட்டை தான் உடச்சிருச்சு, 3 முட்டை தானே இருக்கும் அப்படின்னு டவுட் இருக்கும். அப்போ இந்த ஃபீமேல் 3 முட்டை விட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 முட்டைலாம் விடலை, 2 முட்டை தான் விட்டுச்சு. இன்னொரு முட்டை ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த மேலுக்கு பேர் போட்ட ஃபீமேலை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்டேருந்து நான் வாங்கினேன். அவர் தான் எனக்கு இந்த முட்டையை கொடுத்தாரு. எந்த புறாவுடைய முட்டைன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமருக்கும் கர்ணைக்கும் கிராஸான முட்டை. அதாவது அவர் ஹோமர் ஃபீமேலை வாங்கியிருக்காரு. ஹோமர் ஃபீமேல் ஏற்கனவே ஒரு கர்ண மேல் கூட பேராக இருக்குது. அந்த ஹோமர் ஃபீமேலை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட முட்டை இட்டுச்சு. அவர்கிட்ட எந்த புறாவும் முட்டையில் இல்லை, என்கிட்ட புறா முட்டையில் இருந்தனால என்கிட்ட அந்த முட்டையை கொடுத்தாரு. நானும் அந்த முட்டையை எடுத்து இந்த பேர்கிட்ட வச்சுட்டேன். இதுக்கு அடுத்த வர வீடியோவில் நம்ம புறா அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.